என் சேர் முடிஞ்சிச்சு. ஸோ அப்படி பார்த்துட்டு ஹி காட் அப் வந்துட்டு, ஓ வாட் ஹேப்பன், யூ நீட் ஹெல்ப், கேன் ஐ ஹெல்ப் யூ சொன்னேன். ஐ வாஸ் ஸோ டச்ட். இன்னொரு சீனு அந்த வீடியோவில் இல்லை. என்ன பண்ணாங்க தெரியுமா? உங்களுக்கு தனிப்பட்ட வகையில் டைரக்ட் பாலிடிக்ஸ்க்கு ஆசை இருக்கா? Our state of Tamil Nadu, there is safety for people, there is safety for ladies. இதை பேசுனதுக்கு பிறகு விஜய் எப்படி அதை ரிசீவ் பண்ணிட்டாரு? கரூர் சம்பவம் உங்களுக்கு என்ன சொல்லுது? 41 உயிர்கள், 41 people dying is not a joke. பாலிடிக்ஸ் வந்த பிறகும் விஜய் அவர்கள் வந்து சினிமாத்தனமாகவே நடந்துக்கிறாரு, சினிமா டைலாக் மாதிரியே பேசுகிறாரு, அது மாதிரிலாம் விமர்சனங்கள் வருது. அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா? இதை பற்றி நான் ஒரு டாக்கே கொடுத்தேன். திருப்பரங்குன்ற விவகாரத்தில் ஆரம்பித்து இந்த ஆணவ படுகொலைகள்னு நிறைய விஷயங்களில் இது மாதிரியான சாதிய மத மோதல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டு வருது. நாளைய தொழில்நுட்பத்தை இன்றே கற்றுக்கொள்ளுங்கள். VIT வழங்கும் நியூ ஏஜ் இன்ஜினியர்ஸ்க்கான நியூ ஏஜ் CSE ப்ரோக்ராம்ஸ் 2026க்கான BTech அட்மிஷன்ஸ் ஓபன். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல திவான் டு பிரின்ஸ் ஆஃப் ஆர்காட் நவாப் சதா முகமது ஆசிப் அலி அவர்கள் தான் சந்திக்க இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் நிறைய நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருப்பீங்க, நிறைய பேசியிருப்பீங்க. ஆனால் தாவேகா நிகழ்ச்சியில், குறிப்பாக அந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசின உரை தான் தமிழக அரசியலில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த உரையை பற்றின உங்கள் கருத்து இப்போது என்னவா இருக்குது? சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபேமிலி ஆர்காட், நம்ம ஃபேமிலி, நம்மளோட அப்பா ஹூ இஸ் த பிரின்ஸ் ஆஃப் ஆர்காட், நான், நம்ம பாலிசின்னா என்ன, நான் பொலிட்டிக்கல் நியூட்ரல் பாலிசிஸ். எப்போவுமே நான் கான்ட்ரவர்ஷியலாக இருப்போம். எந்த இன்விடேஷன் வந்தால் கூட, எஸ்பெஷலி இஃப் இட்ஸ் ரிலீஜியஸ் இன்விடேஷன், ஒரு முஸ்லீம், ஹிந்து, கிறிஸ்டின், சீக், ஓகே, ரம்ஜான் இருக்குது, தீபாவளி இருக்குது, கிறிஸ்மஸ் இருக்குது, அதுக்கு ஆனர் பண்ணணும். அதுக்கு போய்ட்டு அட்டென்ட் பண்ணிவிட்டு, ஏதோ அது இட் கேன் பி எ மீட்டிங் ஆர் ரிலீஜியஸ் கேதரிங், ஏதாவது இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் போயிடுவீங்க. எது இருந்தாலும் ப்ளஸ் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த கட்சிக்கு போகணும், எந்த கட்சிக்கு போகக்கூடாது மாதிரி இல்லை. ஓகே, எந்த கட்சி, எந்த பார்ட்டி, பொலிட்டிக்கல் பார்ட்டி, எனி ஃபங்க்ஷன், நாங்கள் வந்து ஒரு நியூட்ரல் பார்ட்டி மாதிரி போகிறோம். ஓகே, அதே மாதிரி இந்த கிறிஸ்மஸ் பார்ட்டி ஆர் இட்ஸ் அ ஃபெஸ்டிவல், ஆக்சுவலி கிறிஸ்மஸ் இஸ் த ஃபெஸ்டிவல். அந்த ஒரு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, நம்ம தளபதி விஜய் பண்ணாங்க, அவரோட பார்ட்டி TVK. ஸோ ஆஸ் அ கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் எனக்கு இன்வைட் பண்ணாங்க ஆஸ் அ ஸ்பீக்கர். நீங்கள் உங்கள் இன்டர்ஃபேத் ஒரு கம்யூனல் ஹார்மனி அந்த விஷயத்துல ஒரு பேச்சு, ஒரு ஸ்பீச் பண்ணணும். ஓகே, மோஸ்ட் ஹாப்பி டு பி தேர். ஸோ நான் போயிட்டு ஒரு ஜென்ரல் மெசேஜாக கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்னேன் டு தி ஆர்கனைசர்ஸ், டு TVK, தேங்க்யூ வெரி மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. இட்ஸ் அ குட் பிளாட்ஃபார்ம், இட்ஸ் அ குட் ஸ்டேஜ். ஒரு கம்யூனல் ஹார்மனி ஒரு மெசேஜ் கொடுக்கறதுக்கு மக்களுக்கு. ஸோ ஐ கேவ் அ நைஸ் மெசேஜ். ப்ளஸ் நம்ம இந்தியா பற்றி, நம்ம தமிழ்நாடு பற்றி ஒரு ஜென்ரல் மெசேஜ் தட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஹிஸ்டாரிக் ஒரு ஸ்டோரியாக இருக்குது, ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்குது இந்த ஸ்டேட்டுக்கு. அந்த ஆங்கிளில் நான் ஒரு நைஸ் மெசேஜ் கொடுத்தேன் மக்களுக்கு. அவ்வளோதான். நீங்கள் பொதுவாக தான் சொன்னீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. ஆனால் தாவேகாவோட மேடையில் இருந்து அதை சொல்லும்போது அது கொஞ்சம் பேசுபொருளாக மாதிரி இருக்குது. ஏன்னா தொடர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்றது தான் திமுகவுக்கு எதிரான அஸ்திரமாக விஜய் அவர்கள் எடுத்திருக்காரு. அந்த மேடையிலே போய் தமிழகத்தில் பாதுகாப்பு நல்லா இருக்குது, குழந்தைகள் பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்புலாம் நல்லா இருக்குது அப்படின்னு பேசுனதுனால தான் இது விவாதமாக மாறி இருக்கு. அதை நீங்கள் உணர்றீங்களா? என் மெசேஜ் நான் எப்போவுமே பேசுகிறது டைமு இப்போ இருக்குது சுச்சுவேஷன், அப்போ இருக்குது சுச்சுவேஷன், அந்த மாதிரி இல்லை. ஒரு ஜென்ரலில் நான் பேசுகிறேன். திஸ் இஸ் த ஹிஸ்ட்ரி, திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. பொதுவான அபிப்பிராயம், பொதுவான ஜென்ரல் மெசேஜ். ஓகே, ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா வச்சுட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு இந்த மாதிரி சொல்லணும், அவர் இது சொன்னார், நான் இந்த மாதிரி சொல்லணும், அந்த மாதிரி நான் எப்போவுமே இன்டென்ஷனே கிடையாது. இட் வாஸ் அ வெரி ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் ஏன் ஃபுல் ஸ்பீச் பாருங்கள், அந்த கான்டெக்ட்ல வரும் அது. ஓகே, நீங்கள் அந்த லைனை மட்டும் எடுத்து ஒரு எடிட் பண்ணி பார்த்தா அது வேறு மாதிரி தெரியும். ஓகே, பட் இட் இஸ் அ லேண்ட், தமிழ்நாடு ஒரு லேண்ட் விச் பிலாங்ஸ் டு ஆல் தமிழ் பீப்புள் சார். கரெக்ட். அதை வச்சுட்டு நான் சொன்னேன் இட்ஸ் பியூட்டிஃபுல் சேஃப் பிளேஸ் ஃபார் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். இந்த மாதிரி சொன்னாங்க, இங்கிலீஷில் சொன்னேன். வெதர் யூஆர் முஸ்லீம், ஹிந்து, கிறிஸ்டின், தமிழ்நாடு இஸ் அ பிளேஸ் which respects humanity. So, even today, this is a land I am proud of. As a citizen of Tamil Nadu, I am proud of being in the land of Tamil Nadu because inga vandu and safe, or warm, safe, hospitable feeling solluva.
That is our Tamil Nadu. And that nobody can deny, sir. Whichever party you are, whichever political party you are, Tamil Nadu is, I think, one of the best states in India. ஸ்டில் இப்போ வரையும் அதான் நிலைப்பாடு உங்களுக்கு? 100%. No doubt. Tamil Nadu is, I mean, it is, see, political angle கொடுத்தா அது வேறு மாதிரி தெரியும். பட் எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், இந்த வியூவர்ஸ்க்கு எல்லாம் தெரியும். ரைட்? தமிழ்நாடு இஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்டேட். அது நாங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஓகே, சில டைம் கிரைம் ரேட் சொல்லுவாங்க, அது அப் அண்ட் டவுன் ஆகும். பொலிட்டிக்கல் கிராஃப் சொல்லுவாங்க, அது அப் அண்ட் டவுன் ஆகும். ஜென்ரலாக பார்த்தா ஓவராலாக அப்படி இல்லை அப்படின்றீங்க? ஓவரால் டெஃபினெட்லி இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டேட்ஸ். உங்களுடைய ஃபுல் ஸ்பீச்சில் ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் கட் பண்ணி பார்த்தா வேறு மாதிரி ஒரு ஆங்கிளில் தெரியும் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கலர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அது என்னன்னு கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்ல முடியுமா? அது தனியாக பார்த்தா எப்படி தெரியுது? என்ன பொலிட்டிக்கல் கலர் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது அந்த பொலிட்டிக்கல் ஆங்கிள் எனக்கு பேச தெரியாது. அது எப்படி பண்ணுறாங்க, அது யார் பண்ணுறாங்க, நீங்கள் அவரை போய் கேட்கணும். அது நான் பண்ணலையே, நான் ஒரு ஜெனரலில் மெசேஜ் தரேன். அது நீங்கள் எப்படி அதுக்கு எடிட் பண்ணி போடுறீங்க? பிகாஸ் ஐ எம் நாட், நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறேன், திமுகவினர் தான், திமுகவுக்கு ஆதரவாளர்கள் கூட வச்சுக்கலாம். அவங்க தான் வந்து இப்போ நவாப் அவர்களே வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குது, பாதுகாப்பு சரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதுவும் விஜய் அவருடைய மேடையிலேயே அதை சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு அடிப்படையில் அதை பகிர்றாங்க. ஓகே, அதை எப்படி பார்க்க முடியும்? நத்திங் ராங் இன் தட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். ஹி இஸ் ஹாப்பி, யூ ஆர் ஹாப்பி, ஐ எம் ஹாப்பி, மக்கள் ஹாப்பி. தட் இஸ் மை ஆங்கிள். ஓகே, இப்போ நீங்கள் எப்படி அந்த மீடியா ட்விஸ்ட் பண்ணி போடுறோம் ஃபார் இப்போ நீங்கள் பார்த்தா ஒரு சைடு இந்த மாதிரி இருக்குது, இன்னொரு சைடு ஆப்போசிட்டாக போடுறாங்க. ஓகே, வேறு லைன் எடுத்து போடுறாங்க. அது நீங்கள் பார்க்கலையா? என்ன வேறு லைன் சார்? அது நீங்கள் பாருங்க, அது நான் சொல்லுங்கள். அது வேறு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஹாட் கேக் நவ், இது ஹாட் நியூஸ் சொல்லுவாங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறது? பட் இந்த எண்ட் ஆஃப் இட் வி ஆர் ஆல் சில்ட்ரன் ஆஃப் தமிழ்நாடு சார். தட்ஸ் வாட். இது மேலே நான் சொன்னால் நான் ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் போயிடுவேன். அது நான் பொலிட்டிஷியன் இல்லை, எனக்கு எப்படி பொலிட்டிக்கல் பேசுறது தெரியல. இப்போ நீங்கள் இதை பேசுறதுக்கு முன்னாடி விஜயோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? இதை பேசுனதுக்கு பிறகு விஜய் எப்படி அதை ரிசீவ் பண்ணிட்டாரு? அதில் ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சுதா? அது அவர் நார்மல் இருந்தார், அப்சல்யூட் நார்மல். லைக் இட் வாஸ் அ நார்மல் ஸ்பீச். ஹி வாஸ் பட் ஹி இஸ் அ வெரி ஹம்பிள் பர்சன். எனக்கு அவர் ஆக்டரை பிடிக்கும், ஆஸ் அ பர்சனை பிடிக்கும். வெரி ஹம்பிள், வெரி நைஸ் பர்சன். நான் அங்கேயும் சொன்னேன், ஐ செட் மிஸ்டர் விஜய், யூ ஆர் வெரி வெரி நைஸ், யூ ஹேவ் அ நைஸ் ஹார்ட், யூ ஹேவ் நீங்கள் உங்கள்கிட்ட ஃபேம் இருக்குது, நேம் இருக்குது, வெல்த் இருக்குது, எவ்ரி திங் யூ ஹேவ். அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் இதில் வர யூ கமிங் டு பிளாட்ஃபார்ம் டு சர்வ் த தமிழ் பீப்புள். ஸோ ஹீ இஸ் ஆல்சோ அ சன் ஆஃப் த சாயில் சொல்லுவாங்க. Right? He is the son of Tamil Nadu. அவருக்கும் அந்த உரிமை இருக்கு அப்படின்றீங்க. எல்லாம் see, all are coming from different angles to serve the state. Okay? And நீங்க political தான் வரணும். Service you should be a government. Correct? So everyone has their own ideology and own approach. அந்த angle நான் போலியே. I'm not going in that angle. நிறைய நீங்கள் அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கீங்க, அதை தாண்டி நிறைய ரிலீஜியஸ் சம்மந்தமான நிகழ்ச்சிகள்லையும் பங்கேற்றிருக்கீங்க. இப்போ டிவிக்குன்றது புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஸோ அவங்க வந்து உங்களை எப்படி இன்வைட் பண்ணாங்க, எப்படி அணுகுனாங்க? இதற்கு முன்னாடியே உங்களுக்கு விஜய் அவர்களை தெரியுமா? விஜய், I have met him 2 times in a movie function, ஒரு film functionல மீட் பண்ணேன். I think one in Nehru Stadium and one in a party. I think film after film party சொல்லுவாங்க இல்லையா, சக்ஸஸ் பார்ட்டி ஆஃப் some film party. Just hi, hello, how are you அந்த மாதிரி தான். இந்த ஃபர்ஸ்ட் டைம் அவரே அவர் ஆஃபீஸ் நம்ம ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன். see, at the end of the day sir, it is a Christmas function in white. End of story. Okay, the invitation was not for a political party, I mean a political function. It was a Christmas function. So அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஓகே, பிகாஸ் நான் அந்த ஸ்பீச்லேயே சொன்னேன், ஸ்டேஜ்லேயே சொன்னேன், நான் ஒரு முஸ்லீம், என் பையன் பேர் வந்து ஜீசஸ் சொன்னேன். ஆமாம், which is true. My son's name is Isa. நீங்கள் படித்ததும் ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலு, காலேஜும் ஒரு கிறிஸ்டின் காலேஜ். I was in Don Bosco, Egmore and Loyola College, Nungambakkam. So எனக்கு தெரியும் that Christianity is a beautiful religion. I mean the beautiful faith, and the people are so peaceful இருப்பார். See, the agenda was, my agenda was அந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு விஜய்க்கு தேங்க் பண்ணிட்டு ஒரு கம்யூனல் ஹார்மனி பீஸ்ஃபுல் மெசேஜ் கொடுத்துட்டு
வந்துடணும். ஆஃப்டர் ஸ்பீச் இதை டிவிக்கு கட்சியினர் எப்படி பார்க்குறாங்க? அது சம்மந்தமாக உங்கள்கிட்ட எதுவும் பேசுனாங்களா? இல்லை நீங்கள் இது மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, அது சங்கடத்தை உருவாக்கிடுச்சு, அது மாதிரி எதுவும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படிலாம் மாதிரி யாரும் பேசல. நானே பார்க்குற மீடியாவில் என்ன ஆகுது, அது திருப்பி அதே லைன் போடுறாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், இட்ஸ் அ ஃபேக்ட் தட் தமிழ்நாடு இஸ் அ பிளேஸ் விச் இஸ் ஹோம் ஃபார் அஸ். அந்த எண்ட் ஆஃப் ஸ்டோரி. உங்களுக்கு அரசியல் சார்பு இல்லை அப்படின்னு சொன்னீங்க, அதை புரிஞ்சிக்க முடியுது, எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் சமம் தான் அப்படின்னு சொன்னீங்க. ஆனாலும் ஒரு காமன் மேனாக டிவிக்கே அப்படிங்கிற ஒரு கட்சி எப்படி பார்க்குறீங்க? விஜய் அவர்களோட அரசியல் செயல்பாடை எப்படி பார்க்குறீங்க? somebody will come to be a politician. நான் ஒரு பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணணும், நான் ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணணும், நான் இது ஸ்டார்ட் பண்ணணும். பட் தி இன்டென்ஷன் என்ன இருக்குது? டு கம் ஆஸ் அ சர்வீஸ் டு த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. கரெக்ட்? ஏன் ஆங்கிள் பார்த்தா, ஸோ விஜய் இஸ் கம்மிங் ஃப்ரம் ஹிஸ் ஆங்கிள் ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, அவர் பொலிட்டிக்கல் அஜெண்டா அந்த எப்படி அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்ட்ராட்டஜி, அதெல்லாம் அது தட் இஸ் ஹிஸ் பர்சனல் திங். அந்த டிவிக்கே வாட் எவர் யூ வாண்ட் டு விச் எவர் பார்ட்டி, அந்த ஆங்கிள் நான் போவே இல்லையே. ஐ ஆம் சீயிங் ஹிம் ஆஸ் அ யங்ஸ்டர், ஒரு யங்ஸ்டர் ஹூஸ் அன் ஆக்டர். ஹீ இஸ் கம்மிங் ஃபார்வர்ட். அப்போ மக்கள் எப்படி பார்க்குறாங்க அது எனக்கு தெரியாது. நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் ஸ்பீடில் சொன்னேன் விஜய் ஹேஸ் தி பவர் சொன்னேன், ஜென்சிக்கு புல்லிங் பவர் சொன்னேன். பிகாஸ் ஹீ இஸ் அ யங்ஸ்டர் ஹிம்செல்ஃப். ஓகே, மக்கள் எப்படி பார்க்க போகிறாங்க, தட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் ஆல் ஹீ இஸ் சேயிங் அண்ட் வாட் ஆல் ஹீ இஸ் கோயிங் டு டூ and how he is taking forward. That is like any other political. See, that is like any other party, sir. I am not an expert in politics. Politics நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிடையாது. ஓகே, நான் காமன் மேனாக தான் கேட்குறேன். காமன் மேனாக தான் கேட்குறேன். பார்க்கலாம். we still don't know. ஜென்சி அப்படின்னு குறிப்பிடும்போது விஜய் அவர்கள் மாதிரி ஒரு இளம் தலைவர்களுடைய அரசியல் வருகை தேவையா இருக்கா இன்றைய காலகட்டத்தில்? ஜென்சிக்கு ஒரு நியூ கட்சி தேவை இருக்குதா இல்லையா அது எனக்கு தெரியல. பட் ஜென்சி எப்படி நான் சொல்கிறேன், ஜென்சி வாண்ட்ஸ் எவ்ரி திங் டு பி டெவலப்மெண்ட் வேணும். அவருக்கு ஃபாஸ்ட்டாக போகிறாங்க, அவர் ஸ்பீடு மல்டி டாஸ்கிங் சொல்லுவாங்க, அது ஜென்சி தான் பெஸ்ட்டு. ஓகே, ப்ளஸ் ஜென்சிக்கு இந்த பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சிஸ், இந்த கம்யூனல் ஹேட்ரட் அதெல்லாம் வேண்டாம் ஜென்சிக்கு. ஸோ இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அந்த ஜென்சி இஸ் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன், நாங்கள் வேறு ஜெனரேஷன். ஓகே, அவர் தாட் ப்ராசஸ் மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அது ஃபுல்லாக ரீட் பண்ண முடியாது. ஓகே, நாங்கள் ரீட் பண்ணுறோம், ஜென்சி பார்க்குறோம், பொலிட்டிக்கல் பார்ட்டி பார்க்குறோம், இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி பார்க்குறோம். ஜென்சி எப்படி பார்க்குறாங்க அதை நீங்கள் ஜென்சியை கேட்கணும். நான் ஜென்சி இல்லையே. இல்லை, அது புல்லிங் பவர் டிவிக்கு இருக்கு, விஜய் அவர்களுக்கு இருக்கு. அதெல்லாம் யங்ஸ்டர் சொன்னேன். யங்ஸ்டர் வில் ஆல்வேஸ் புல் அ யங்ஸ்டர் அண்ட் ஹீஸ் அன் ஆக்டர். ஹீஸ் குட் ஆக்டர் அண்ட் ஹீ இஸ் அன் ஆக்டர் லைக்ட் பை எவ்ரி ஒன். நிறைய ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. ஸோ ஐ திங்க் வி ஷுட் ரெஸ்பெக்ட் தட். அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். யார் மை அஜெண்டா இஸ் யாருக்கும் அந்த அந்த புல்லிங் டவுன் சொல்லுவாங்க, அது எப்பவும் பண்ண மாட்டேன். ஓகே, வி ஷுட் ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன் இன் தேர் ஓன் ஸ்பேஸ். திரைப்பட நடிகராகவே விஜய் அவர்களை உங்களுக்கு பிடிக்கும், நிறைய திரைப்படங்கள்லாம் பார்ப்பீங்களோ? as an actor, as a person, he is a lovely person, very humble person. ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அங்கே சேர் முடிஞ்சிச்சு, அது பார்த்துங்களா? பார்த்தேன் வீடியோ. யாரும் பார்க்கல அது. அங்கே ஸ்டேஜில் இவர் பார்த்துட்டாங்க விஜய். ஸோ அவர் பார்த்துட்டு he got up வந்துட்டு, oh what happened, you need help, can I help you சொன்னேன். I was so touched. சொன்னேன் thank you so much but I'm stuck சொன்னேன். நீங்கள் துணி மாற்றிச்சிங்க, I'm not able to get up. So he said, no, can I help you? அதெல்லாம் இருக்குது, வீடியோவில் இருக்குது பாருங்க. He said, no, I said, you please sit down. Please, இல்லை சேர் எடுத்து வாங்க, ஹெல்ப் பண்ணுங்க சொன்னேன். இன்னொரு சீனு அந்த வீடியோவில் இல்லை. என்ன பண்ணாங்க தெரியுமா? பியூட்டிஃபுல் ஜெஸ்டர். போயிட்டு அவரோட சேரை எடுத்துட்டு இதில் உட்காருங்க சொன்னேன். நான் சொன்னேன், no, thank you so much. Please sit, sir. You sit down. I'm fine. ஸோ எனக்கு வேறு சேர் கொடுத்துட்றாங்க. பட் நான் என்ன சொல்லேன்னா, அவரோட ஜெஸ்டர் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் ஹம்பிள்னஸ், அந்த உபசரிப்பு, அவர் ஹியூமிலிட்டி சொல்லுவாங்க, அந்த ஒரு க்ளீன் இன்டென்ஷன் டு ஹெல்ப் சம்படி ஆன் த ஸ்பாட். உங்களுக்கு புரியும் இல்லையா? தனிப்பட்ட வகையில் நீங்கள் அதை லைக் பண்ணியிருக்கீங்க. ஆன் த ஸ்பாட். See, that's all. I don't think beyond that. அதுக்கு மேலே யோசிக்கக்கூடாது, ஸ்ட்ரெஸ் ஆகிடும். So you just have to be. நீங்கள் இண்டிபெண்டன்ஸ் டைம்லேருந்து உங்கள் ஃபேமிலி வந்து ஸ்டேட்லேயும் சரி சென்ட்ரல்லையும் சரி கவர்மெண்ட் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கூட நெருக்கமாக இருக்காங்க. ஆனால் யாருமே டைரக்ட் பாலிடிக்ஸ்க்கு யாருமே வரல. என்ன காரணம் சார் அது? வெரி குட் கொஸ்டின். அது இப்போ இருந்து இல்லைங்க, நம்ம ஆன்செஸ்டரோட, நம்ம தாத்தா, அவரோட அப்பா ஆன்செஸ்டர் சொல்லுவாங்க இல்லையா, எப்போவுமே பாலிடிக்ஸ்லேயே போகல.
அது ஏன்னா இந்த டைட்டில் ஆஃப் த பிரின்ஸ் ஆஃப் ஆர்காட் இட் இஸ் அ காட்ஸ் பிளெஸிங் விச் இஸ் இட்ஸ் அன் ஆனர் பை இட் செல்ஃப் இல்லையா? அதுலேயே ஒரு மரியாதை இருக்குது, அது ஒரு யூனிக்னஸ் இருக்குது. அதுக்காக வி ரெஸ்பெக்ட் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். நீங்கள் பார்த்தா அமீர் மஹாலில் எல்லாம் ஹெட் ஆஃப் ஸ்டேட் வருவாங்க. ஃப்ரம் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், prime ministers, governors, chief ministers, ministers, heads of states of different countries, diplomats, consulates, ambassadors, and religious heads. முஸ்லீம் இருக்கட்டும், ஹிந்து இருக்கட்டும், கிறிஸ்டின் இருக்கட்டும், எல்லாம் ஓப்பன் ஃபார் ஐ ஓகே. இப்போ நான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சைடு போனால் மற்றவங்கள அவாய்ட் பண்ணுற மாதிரி ஆயிருமா? யாரும் வர மாட்டேன். இப்போ எதுக்கு இங்கே அட்டென்ட் பண்ணுறாங்க நம்ம இன்விடேஷன்? பிகாஸ் பிரின்ஸ் ஆஃப் ஆர்காட் இஸ் ஒரு நியூட்ரல் அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் யூனிக்காக இருக்குது. ஸோ எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆனர் பண்ணுறாங்க. எந்த சார்பு நிலையும் இல்லாத ஒரு நபர். தட்ஸ் அ பிளெஸிங். அதே மெயின்டைன் பண்ணுறோம். ஆனால் உங்களுக்கு தனிப்பட்ட வகையில் டைரக்ட் பாலிடிக்ஸ்க்கு ஆசை இருக்கா? இது ஒரு காரணம் நீங்கள் வராததுக்கு, உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க வராததுக்கு. ஆனால் உங்களுக்கு அப்படியான ஒரு ஆசை இருக்கா? எனக்கு டெஃபினெட்லி ஆசை இருக்குது. பொலிட்டிக்கல் ஆங்கிள் இல்லை, பட் சர்வ் பண்ணதுக்கு மக்களுக்கு. அது எப்படி சர்வ் பண்ணோம்? வி ஹேவ் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க சர்வ் பண்ணணும்னா பாலிடிக்ஸ் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்க விஜய் அவர்களை குறிப்பிடும்போது. தட் இஸ் கரெக்ட். யூ ரைட். தட்ஸ் வாட் ஐ அம் செல்லிங் யூ. நிறைய மெத்தட் இருக்குது. த மெயின் சேனல் வந்து பாலிடிக்ஸ் ஆஸ் இன் அ பார்ட்டி. பட் நான் பொலிட்டிக்கல் பண்ணலாம். பட் அவ்வளோ அந்த அந்த மாஸ் வராது. பஸ் யூ கேன் டூ இன் யுவர் ஓன் வே. உங்களுக்கு சந்தோஷம் இருக்கணும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு. அது நான் பண்ணுறேன். அது மை ஓன் ஆங்கிள் நான் பண்ணுறேன். பட் பொலிட்டிக்கல் ஆங்கிள் டுடே இஸ் நாட் தேர். ஐ டோன்ட் நோ டுமாரோ. எதிர்காலத்தில் நடக்கலாம். இதுதான் அது கடவுளுக்கு தெரியும். வந்து சஸ்பென்ஸாக இருக்கே சார் இது. எனக்கே தெரியாது சஸ்பென்ஸ். இல்லை, உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குன்னு வெளிப்படுத்திருக்கீங்க. அது நாளைக்கு இது நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆசை இருக்குது. சர்வீஸ் மக்கள் டிவிக்கேவே பிடிச்சிருக்குன்றீங்க. விஜயோடைய ஹம்பிள்னஸும் பிடிச்சிருக்குன்றீங்க. இதெல்லாம் வந்து அது பர்சனலி ஐ லைக் விஜய் சார். பர்சனலி ஐ லைக் மெனி ஹெட்ஸ் ஆஃப் மெனி பார்ட்டிஸ். ஓகே, தட் இஸ் a different angle. அது பொலிட்டிக்கல் ஆங்கிள் இது வேற, பர்சனல் ஆங்கிள் டிஃப்ரெண்ட். அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணாதுங்க. ஓகே சார், ஒரு பக்கம் நீங்கள் விஜயோட அரசியல் வருகையை பாராட்டுறீங்க, அவருடைய ஹம்பிள்னஸை வந்து ப்ரைஸ் பண்ணுறீங்க. இன்னொரு பக்கம் சிறந்த முறையில் ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அரசையும் சொல்கிறீங்க. ரெண்டு பேரையும் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, எப்படி ஒப்பிடுவீங்க? சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹை ரிகார்ட்ஸ், ஹை ரெஸ்பெக்ட் டு அவர் சீஃப் மினிஸ்டர் திரு ஸ்டாலின் அவர்கள். அவரும் நம்ம சிஎம்ஓ நம்ம அப்பா சேம் கிளாஸ் ஸ்கூலில், தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? சேம் கிளாஸ். அந்த அவருக்கு தெரியும். அந்த அப்பாவும் சிஎம். ஸோ வி ஹேவ் ஹை ரிகார்ட்ஸ் ஃபார் அவரோட அப்பாவும் கலைஞரும் இங்கே 3 வாட்டி வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம அம்மா புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவும் 3-4 வாட்டி வந்தாங்க. ஸோ ஆல் தி பொலிட்டிக்கல் ஹெட்ஸ், சிஎம் இருக்கட்டும், இன்னும் கவர்னர் இருக்கட்டும், எல்லாம் வராங்க. இப்போ நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, பொலிட்டிக்கல் தலைவர்களும் உங்களுக்கு நெருக்கம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி எப்படி ஒப்பிடுறீங்க அப்படின்னு கேக்குறேன். அதே மாதிரி நாங்க எப்பவுமே கம்பேர் பண்ணல. ஓகே, இப்போ நான் அது எதுக்கு சொன்னேன்னா, நாங்கள் அம்மா ஜெயலலிதா வீட்டுக்கு வந்தாங்க. அவரோட நம்ம கனெக்ஷன்ஸ் வெரி ஸ்ட்ராங். கலைஞரோட கனெக்ஷன்ஸ் வெரி ஸ்ட்ராங். இப்போ இருக்கிறது சிஎம், ஹை ரெஸ்பெக்ட், ஹை ரிகார்ட்ஸ், ஆல்சோ குட் கனெக்ஷன். ஓகே, விஜய் இஸ் அ ஃபண்டாஸ்டிக் பர்சன், வெரி ஹம்பிள். நான் கம்பேர் பண்ணல. ஐ எம் சீயிங் ஒன் அட் எ டைம். ஓகே, நான் கம்பேர் பண்ண நான் ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் போயிடுறேன். ஒரு காமன் மேனா யாரை ஆதரிக்கிறதுன்ற ஒரு ஸ்டேஜ்ல இருந்து பார்க்கும்போது ஒன்று தோணும்ல, அதை கேட்குறேன். இல்லை, நாங்கள் கம்பேர் பண்ண தானே ஆகும். எப்படி மக்கள் பார்க்குறாங்க, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் வாட் ஐ எம் திங்கிங். இப்போ நான் எந்த ஆங்கிள் போக முடியாது. நான் இப்படி போனால் இங்கே அவுட், அங்கே போனால் இங்கே அவுட். ஸோ பெஸ்ட் இஸ் நியூட்ரல். பிகாஸ் வி ஆர் மெயின்டைனிங் நியூட்ரல். யூ ஆல்சோ வெல்கம், யூ ஆல்சோ வெல்கம். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சார், நான் ஒரு சொல்கிறேன், மக்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டு போகிறாங்க. இப்போ எல்லாருக்கும் சொல்கிறேன், டோன்ட் டிஸ்ரெஸ்பெக்ட் எனிபாடி. ஓகே, மரியாதை கொடுங்க, வெதர் ஹி இஸ் சீஃப் மினிஸ்டர் ஆர் நாட் அ சீஃப் மினிஸ்டர். ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா மீடியா கேன் மேக் ஆர் பிரேக் எ பர்சன் சொல்லுவாங்க. ஓகே, பட் மக்களுக்கு நான் சொல்கிறேன், ரெஸ்பெக்டாக இருங்க. டோன்ட் யூஸ் பிகாஸ் ஆஃப் த ஃப்ரீடம் ஆஃப் சோஷியல் மீடியா சொல்லுவாங்க. அந்த ஃப்ரீடம் எடுத்துகிட்டு நீங்கள் டோன்ட் யூஸ் பேட் லாங்குவேஜ், பேட் வேர்ட்ஸ், ஹார்ஷ் வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஆங்கிளில் போகக்கூடாது. வெறுப்புணர்ச்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு. எதுக்கு? ஃபார் வாட்? பிகாஸ் வி ஆர் ஆல் தமிழ், வி ஆர் ஆல் ஃப்ரம் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. வி ஷுட் பி யுனைடெட் சார். நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை
திமுகவினர் திமுக ஆதரவாளர்கள் தங்களுக்கு சாதகமாக எடுத்து பரப்புகிறாங்க. இன்னொரு பக்கம் டிவிக்கே வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆரம்பித்து கோயம்புத்தூரில் நடந்த சம்பவம் வரையும் பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பே இல்லைங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒப்பீடு இருக்குல்ல, இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அது தட் இஸ் நாட், அந்த இஷ்யூல நான் பேச முடியாது. தட் இஸ் எ பொலிட்டிக்கல் இஷ்யூ. த பொலிட்டிக்கல் ஹவு, அது அவர் எப்படி பேசுகிறாங்க, அவர் அஜெண்டா என்ன இருக்குது, அது எப்படி நாங்கள் பார்க்குறோம், எப்படி மக்கள் பார்க்குறோம், எப்படி மீடியா பார்க்குறது, வாட் இஸ் தேர் இன்டென்ஷன், தட் we cannot comment on that, and I don't want to comment on that because it's not my subject. என் அஜெண்டா வந்து very clear. You invite me, I'll come and honor your invitation. I'll talk good words and I'll go. நீங்கள் இதை பேசுனதுக்கு பிறகு திமுகவிலேருந்து யாராவது கூப்பிட்டு உங்ககிட்ட பேசினாங்களா? இல்லை, அது மாதிரி ஒன்றும் இல்லை. But we have always had good relations with the DMK party and ADMK and every other party. நான் சொன்ன மாதிரி all have good relations. But இந்த ஸ்பெசிஃபிக்ஸ் நீங்கள் போனால், இந்த ஸ்பீச்சில் அந்த லைன் இந்த லைன் போனால் it will become political again. இவங்க சைட்லேருந்து இந்த ரியாக்ஷன் இல்லை, அவங்க சைட்லேருந்து இந்த ரியாக்ஷன் இல்லை. I think more than the political angle, மக்களுக்கு ரொம்ப இது ஸ்பைசியாக இருக்குது எலெக்ஷன் டைமில் சார். இல்லை அதான் சொல்கிறேன். The political parties are more relaxed. Public is more hyper. இது ஒரு நியூஸ், அது ஒரு மீடியா, இவர் இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க. பட் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் டூயிங் தேர் ஓன் ஜாப். தமிழ்நாடு பற்றி நீங்கள் ரொம்ப உயர்வாகவே பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்களுடைய ஹியூமனிட்டியில் ஆரம்பித்து மதச்சார்பின்மை வரையும் நிறைய பேசுகிறீங்க. திருப்பரங்குன்ற விவகாரத்தில் ஆரம்பித்து இந்த ஆணவ படுகொலைகள்னு நிறைய விஷயங்களில் இது மாதிரியான சாதிய மத மோதல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டு வருது. இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா? இதை பற்றின உங்கள் கருத்து என்ன? நான் இங்கேயே சொல்லலை சார், நான் யுனைடெட் நேஷன்ஸ் நியூயார்க்லேயே சொல்லுங்கள். ஐ வாஸ் எ ஸ்பீக்கர் in ஜூலை. நான் தமிழ்நாடு பற்றி அங்கேயும் பேசுனேன், இந்தியா பற்றி அங்கேயும் பேசுனேன். தமிழ்நாடு இஸ் அன் எக்ஸாம்பிள் சொன்னேன். தமிழ்நாடு இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் கம்யூனல் ஹார்மனி, இன்டர்ஃபேத் பீஸ், நாட் ஓன்லி இன் இந்தியா பட் இன் த வேர்ல்டு சொன்னேன். நான் ஒரு வீடியோ பார்த்தேன் லாஸ்ட் இன்ஸ்டாகிராமில், அது ஒரு வைரல் ஆச்சு. இந்த விஐடி காலேஜ் அங்கே ஒரு ஈவெண்ட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வெல் கமிங் பேக் நம்ம நமாஸ் டைம் ஆச்சு, ஓகே, ப்ரேயர் டைம். நான் கூகுள் மேப்பில் மசூதி எந்த மசூதி கிட்ட பக்கத்தில் இருக்குது அது சர்ச் பண்ணால் ஒரு மசூதி இருந்தது. 1 கிலோமீட்டரில் ஒரு மாஸ்க். ஒரு 4:30 டைம். அங்கே நான் வந்து என் ப்ரேயர் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வெளியே வந்தால் மசூதி பக்கத்துலேயே கோயில் அப்படியே ஜாயின் ஆகிருக்கு. அதுக்கு பக்கத்தில் வந்து சர்ச். நான் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு ஐ ஆம் ஹியர் டு ப்ரே இந்த மஸ்ஜித், பக்கத்தில் பாருங்கள் கோயில் இருக்குது, அது பக்கத்தில் பாருங்கள் சர்ச் இருக்குது. திஸ் இஸ் வாட் சென்னை இஸ், திஸ் இஸ் வாட் தமிழ்நாடு, திஸ் இஸ் வாட் இந்தியா இஸ். ஓகே, மக்களுக்கு அது ஒரு கனெக்ட் ஆகிடுச்சு, ரைட்? பீப்புள் லவ்ட் இட். ஐ திங்க் வித்தின் 2 days ஐ திங்க் 3 lakh வியூஸ் வந்துச்சு. ஏன்னா ஷேர் பண்ணாங்க. அது எதுக்கு ஷேர் பண்ணாங்க? பிகாஸ் தட் இஸ் த பேசிஸ் ஆஃப் ஹார்ட் சொல்லுவாங்க எல்லாருக்கும். மற்றெல்லாம் நீங்கள் சொல்கிறது நியூஸ் எல்லாம் அது ஒரு ஸ்பார்க் ஆகி போயிடும். பட் பேஸ் என்ன இருக்குது? இந்தியா பேஸ் யூனிட்டி. அந்த பேஸை தகர்க்கிறதுக்கான வேலைகள் நடக்குதா அப்படின்ற ஒரு இப்போ அரசியலே போயிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னா ஒரு சின்ன பெர்சன்டேஜ் அது. ஓகே, எல்லா ரிலிஜனில் இருப்பாங்க. அந்த ட்ரபிள் சம் பீப்புள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரீம் போவாங்க அவர். பட் மீடியா என்ன பண்ணும், அந்த எக்ஸ்ட்ரீம் ஹெட்லைன்ஸ் போட்டு இதுதான் ரிலிஜன், இதுதான் ஒரு ஃபேத்து, இதுதான் ஒரு எக்ஸ்ட்ரீம் பிலீஃப் போட்டு. ஸோ மக்களுக்கு என்ன இருக்குது மைண்டில் என்ன ஆகும்? இதாடா இஸ்லாம், இதாடா ஹிந்துவிசம், இதான கிறிஸ்டியானிட்டி. அந்த எக்ஸ்ட்ரீமிசம் வந்து less than 1% சார். பட் 99.9% பப்ளிக்கு என்ன வேணும்? பீஸ் அண்ட் ஹார்மனி தான் வேணும். அமைதியாக இருக்கணும், ஃபேமிலி இருக்கணும், ஒரு இன்கம், குட் லைஃப், அதோட நிறுத்திக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் ஹைப் பண்ணக்கூடாது. சின்ன இன்சிடென்ட் ஹைப் பண்ணி ஒரு மசாலா போட்டு ஸ்பைஸ் போட்டு அது பெரிய இன்சிடென்ட் ஆகும். அந்த ஸ்டேஜில் வந்து பேசும்போது இன்னொரு விஷயமும் சொன்னீங்க, லீடருக்கும் பாஸுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஒப்பீடு ஏன் அந்த இடத்துல விஜயை மையப்படுத்தி அதை சொன்னீங்களா? அது வந்து நான் தான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, நான் wherever I am, ஈவன் இங்கேயும் எனி கெஸ்ட் வந்தால் கூட we sit in the same chair, same sofa. அது வந்து டைனிங் ஹால்லையும் we have any function, விவிஐபி இருக்கட்டும், டிப்ளமேட் இருக்கட்டும், சேர்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இட்ஸ் எ பர்சனல் பிலீஃப். அன்றைக்கி நான் ஸ்டேஜில் பார்த்தா நான் என்ன
பிலீவ் பண்ணுறேன். அதே மாதிரி செட்டப் இருக்குது. சேம் சேர்ஸ், ஒரு எக்ஸ்ட்ரா சேர் கிடையாது சீஃப் கெஸ்ட்டுக்கு இல்லைன்னா ஹோஸ்ட்டுக்கு. அதே சேர் உட்காந்துக்கிறேன். ஸ்பெஷல் சேர் எதுவும் இல்லை. ஸ்பெஷல் சேர் அதை நான் மென்ஷன் பண்ணேன். ஸோ திஸ் இஸ் சம்திங் நைஸ். அது மென்ஷன் பண்ணி போய் சேரில் உட்காந்து சேர் படுத்துச்சு. பட் தட் இஸ் அ சைன் சார், இட் இஸ் அ சைன் சொல்லுவாங்க. ஸோ நான் சேர் பற்றி பேசிட்டு ஏன் சேர் உடஞ்சிச்சு, அந்த விஜய் ஹெல்ப் பண்ணுறாங்க, அவர் சேர் கொடுக்குறாங்க, அந்த ஹியூமிலிட்டி, அந்த ஒரு நைஸ் ஜெஸ்டர். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். இப்போ வந்து விஜயோடைய சினிமா ஜேர்னி கூட நீங்கள் நிறைய வாட்ச் பண்ணி சொன்னீங்க, அதுலேருந்தே அவரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சினிமாவிலேருந்து பாலிடிக்ஸ் வர்றது அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது, வரக்கூடாது அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க. இன்னொன்று வந்து பாலிடிக்ஸ் வந்த பிறகும் விஜய் அவர்கள் வந்து சினிமாத்தனமாகவே நடந்துக்கிறாரு, சினிமா டைலாக் மாதிரியே பேசுகிறாரு, அது மாதிரிலாம் விமர்சனங்கள் வருது. அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா? இதை பற்றி நான் ஒரு டாக்கே கொடுத்தேன். நான் சொன்னேன் இதே மாதிரி, நாட் அபவுட் விஜய் ஆர் எனிபடி. நான் சொன்னேன் நாங்கள் எல்லாம் ஆக்டர் தான், எல்லாம் ஆக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ பட் யூ பிளேம் தி பீப்புள் ஹூ ஆர் ஃபேமஸ். ஓகே, இப்போ எல்லா ஹியூமன் பீயிங்க்கு 3 பர்சனாலிட்டி இருக்குது, 3 பர்சனாலிட்டிஸ். ஓகே, யூ ஹேவ் 3 பர்சனாலிட்டிஸ், ஐ ஹேவ் 3 பர்சனாலிட்டிஸ். அந்த என்ன 3 பர்சனாலிட்டின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஒரு பர்சனாலிட்டி எப்படி காமிக்கணும் மக்களோட, when you are in public நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறோம், அது ஒரு உங்கள் பர்சனாலிட்டி. யுவர் செகண்ட் பர்சனாலிட்டி இஸ் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட எப்படி இருக்கிறீங்க, ஃபேமிலி அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, எப்படி பேசுகிறீங்க, அது ஒரு பர்சனாலிட்டி. தேர்ட் பர்சனாலிட்டி இஸ் when you are alone, வேறு யாரும் இல்லை உங்க கூட, நீங்கள் ஒண்டியாக இருக்கிறீங்க, அப்போ நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, தட் இஸ் யுவர் ரியல் பர்சனாலிட்டி. ஸோ இந்த யார் இந்த பாலிடிக்ஸில் வராங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க, அது how can we tell? If he's a sportsman coming to the politics, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் பாலிடிக்ஸில் கட்சிக்கு வந்தால் he'll talk like a sportsman. நான் ஒரு கேப்டன், I led the Indian team, now I am here to lead the political team, எனக்கு தெரியும் எப்படி அந்த டீமுக்கு ஹேண்டில் பண்ணணும், I have lost so many cricket matches, I am winning so many cricket matches. அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆங்கிளில் வந்துடும். ஆக்டர் வந்தால் அந்த ஆக்டிங் ஆங்கிளில் வரும், ஒரு பிஸ்னஸ்மேன் வந்தால் ஒரு பிஸ்னஸ் ஆங்கிளில் வரும். அதை நீங்கள் ப்ளேம் பண்ண முடியாது. திஸ் இஸ் பாலிடிக்ஸ், அதான் ரியாலிட்டி, அப்படி தான் எடுத்துக்கணும். நத்திங் ராங். ஹியூமானிட்டி பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கரூர் சம்பவம் உங்களுக்கு என்ன சொல்லுது? 41 உயிர்கள் பலியாச்சு விஜய் அவருடைய பிரச்சார பயணத்தில், அதை பற்றின உங்களுக்கு கருத்து? ஆக்சிடென்ட்ஸ் கேன் ஹேப்பன் எனிவேர் சார். டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆக்சிடெண்ட் அண்ட் மர்டர். ஆக்சிடெண்ட் எதுக்கு சொல்லுவாங்க, ஆக்சிடென்ட்லி ஆகிடும். மர்டர் எதுக்கு சொல்லுவாங்க, மர்டர்னா மர்டர் பண்ணுறோம், பட் இன்டென்ஷன் தான் மெயின். இன்டென்ஷன் நம்மளோட இஸ்லாமிக் புக் இருக்குது ஹதீஸ் வந்து டீச்சிங் ஆஃப் த ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பீஸ் பி அப்பான் ஹிம். அதில் ஃபஸ்ட்டு லைன் என்ன இருக்குதுன்னா, யூ வில் பி பிளேம்ட், யூ வில் பி ஆஸ்க்ட் அபவுட் யுவர் இன்டென்ஷன்ஸ். அது ஒரு ஆக்சிடெண்ட். ஓகே, ஏன்னா இப்போ நீங்கள் கொலை பண்ணால் என்ன கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக மர்டர் பண்ணால் பனிஷ்மெண்ட் இருக்குது. அது யூ வில் பி பெனலைஸ்ட், ஜெயில் இல்லைன்னா எக்ஸிக்யூஷன். ஆக்சிடென்ட் என்ன இருக்குது, பனிஷ்மெண்ட், நோ பனிஷ்மெண்ட். அது ஒரு ஆக்சிடென்ட். ஆனால் அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறாங்கல்ல, அது தாவேகாவும் பண்ணுது, திமுகவும் பண்ணுதில்ல. யார் பண்ணாங்க? மீடியா தான் பண்றாங்க. இல்ல அவங்க ரியாக்ட் பண்றது தானே காட்டுறாங்க. எல்லாமே மீடியாவை ப்ளேம் பண்ணா எப்படி? ப்ளேமிங் இல்லைங்க இது. திஸ் இஸ் தி வாட் இஸ் மீடியா அதர்வைஸ். வாட் இஸ் மீடியா? மீடியா கேன் மேக் ஆர் பிரேக் அ சிட்டி சொன்னேன், அ கண்ட்ரி சொன்னேன். ஓகே, நீங்க அந்த நியூஸ் அப்படியே சப்ரஸ் பண்ணி விட்டா நான் வெளியே வராது இல்லையா? அது ஒரு பெரிய விஷயம். சி 41 people dying is not a joke. ஓகே, அதை எப்படி கண்டுக்காம விட முடியும்? இல்லை, அது இட் இஸ் வெரி சீரியஸ் மேட்டர். இப்போ அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. வாட் வி கேன் டூ இஸ், அந்த நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஆகக்கூடாது. நெக்ஸ்ட் டைம் அதுக்கு எப்படி அதுக்கு சேஃப் கார்ட் பண்ணணும். அந்த 41 அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் தெம் ஆல்சோ. அவர் தேர் டெட். அதுக்கு ஒரு ஸ்டோரி பண்ணிட்டு அதில் ஸ்பைஸ் போட்டுட்டு மசாலா போட்டுட்டு ஃபார் வாட்? யூ ரெஸ்பெக்ட் தெம் அண்ட் அது ஒரு லெசன் மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் டைம் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட் டைம் ஒரு சேஃப்டி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணணும். எவ்ரி திங் இஸ் அ லேர்னிங் லெசன் சார். ஆனால் அதுக்கு ஒரு பெரிய ஒரு நியூஸ் பண்ணிட்டு என்ன ஆக போகுது?
வாட் யூ கெய்னிங்? என்ன பண்ணணும்னா ஹவு டு யூ ரெக்டிஃபை இட்? நெக்ஸ்ட் டைம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் தி அரேஞ்ச்மெண்ட். ஸோ ஒரு ஸ்டோரி எடுத்துட்டு நீங்கள் யூ கேனாட் ஜட்ஜ் தி என்டையர் பார்ட்டி life of the organizers or party over it. It's an accident. That accident should never happen again. And my condolences க்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? இரங்கல்கள். My condolences to the people who died. With all respect, அந்த மாதிரி திருப்பி ஆகவே கூடாது. மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, எனக்கு பொலிட்டிக்கல் ஆசை இருக்கு அப்படின்னு. ஃபியூச்சரில் என்ன வேணாலும் நடக்கலான்னு. மேபி அப்படி நடந்தா உங்களுடைய பார்ட்டி எந்த பார்ட்டியை சூஸ் பண்ணுவீங்க? நீங்க பாட்டி ஸ்டார்ட் பண்ணுங்க, அந்த பாட்டிக்கு வந்துடுங்க. இது எப்படி இருக்குது உங்க பாட்டி? அதை இப்போ சொல்ல மாட்டீங்களா? எனக்கு தெரியலையே, ஃபியூச்சர் என்ன எனக்கு தெரியலையே. இல்லை இப்போ இல்லைன்னு சொல்லுங்க. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா எந்த பார்ட்டி வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக தோணும்? I don't know. ஓகே சார், தேங்க்யூ உங்களுடைய நேரத்துக்கு. வெயிட் நான் சொல்லணும் இல்லையா, இப்போ நான் கேட்கணும் உங்களுக்கு. அது எப்படி விட்டுருவேன் நான்? உங்களோட ஸ்டைல், உங்களோட கொஸ்டின் கேட்கறதுக்கு அந்த பேட்டர்ன், the style of questions, the கேள்வி, it's amazing. With these words, thank you again, sir. It's a great honor. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you. நியூ ஏஜ் இன்ஜினியர்ஸ்க்கு VIT வழங்குகிறது நியூ ஏஜ் CSE programs. 1000க்கும் அதிகமான நிறுவனங்களில் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ், ஹையஸ்ட் salary package, இன்னும் பல. 2026 ஆண்டுக்கான BTech admission is open now. A place to learn, a chance to grow.